வணக்கம். Welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் நிறைய வந்திருந்தது. ஆனால் ரீசெண்டாக வந்த ரிக்வெஸ்ட் வந்து நீரா அஜய் ஃப்ரம் ஜெர்மனி கேட்டிருக்காங்க குலாப் ஜாமுன் செய்து காட்ட சொல்லி. ஆக்சுவலி நான் இந்தியன் ஸ்வீட்ஸ் வந்து என் குட் ஃப்ரெண்ட் பாப்ராட்டேன் தான் நான் பழகினேன். ஸோ அவாட்ட இந்த பழகின ரெசிபிஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ தீபாவளியும் ஜஸ்ட் அரவுண்ட் த கார்னர். ஸோ இந்த குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இதில் வந்து மில்க் பவுடர் இருக்குது 140 கிராம்ஸ் மில்க் பவுடர். உங்களுக்கு மில்க் பவுடர் ஃபைன் பண்ண இல்லாட்டிக்கு நீங்கள் ஆங்கர் இல்லாட்டிக்கு லக்ஸ் ஸ்ப்ரே அப்படியான மில்க் பவுடர் வந்து நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் கனடாவில் இருந்தீங்கன்னு சொன்னால் பல்க் பார்னில் வந்து இந்த மில்க் பவுடர் இருக்கலாம். ஸோ இதில் மில்க் பவுடர் 140 கிராம்ஸ் 140 கிராம்ஸ் மில்க் பவுடர் இப்போ இதில் செப்பரேட்டான பவுலில் போடுங்க. இதில் வந்து ½ டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இருக்குது. இந்த பேக்கிங் பவுடரையும் போடுங்க. பேக்கிங் பவுடரையும் இந்த மில்க் பவுடரையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர். இந்த பட்டரையும் இதில் போடுங்க. இதை கையால் வந்து நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பட்டரை வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் இருக்குது மைதாமா 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இதையும் இதில் போடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் ரவை இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து பசுப்பால் வந்து 60 மில்லி லிட்டர் இருக்குது. ஆனால் இதை வந்து ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக விட்டு இதை குழைச்சி எடுப்பேன். ஸோ இதில் முதல் 1 டேபிள் ஸ்பூன் இருக்குது. இந்த 1 டேபிள் ஸ்பூனை விட்டு இதை குழைப்பேன் முதல். இந்த ஒரேடியாக விட்டிங்கன்னு சொன்னால் ஆளும் தண்ணியாக போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மேக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது 2வது டேபிள் ஸ்பூன். ஸோ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இருக்குது. ஸோ இப்போ சோஃபா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுலேயும் 1 டேபிள் ஸ்பூன் இருக்குது. ஸோ இல்லாமல் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதுலேயும் இன்னொரு டேபிள் ஸ்பூன் இருக்குது. ஸோ இல்லாமல் வந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் பசுப்பால் இருக்குது. இதையும் இதில் விடுங்க. சோஃபா 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். ½ டீஸ்பூன் பால் இருக்குது. ஸோ 5 டேபிள் ஸ்பூனும் ½ டீஸ்பூனும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை வந்து நீங்கள் நீட் பண்ண தேவையில்லை. ஆகலமில் லைட்டான ப்ரெஷர் கொடுத்து இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். ஓகே, இதை ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து ஜஸ்ட் வந்து விட போகிறேன். 15 மினிட்ஸ் வந்து ஜஸ்ட் செட் பண்ணி விடுங்க. சைடில் மூடுங்க. இதை வந்து ஒரு பிளேட்டால் இல்லாட்டிக்கு ஒரு பிளாஸ்டிக் ரேப்பால். ஸோ ஒரு 15 மினிட்ஸுக்கு பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை காட்டுறேன். இது இப்போ 15 மினிட்ஸ் ஆயிட்டுது. ஸோ இப்போ 15 மினிட்ஸுக்கு பிறகு நீங்கள் எடுக்க வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தேன்னு சொன்னால் இன்னொரு ½ டேபிள் ஸ்பூன் பால் பசுப்பால் நீங்கள் விட்டு இதை மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் இன்னும் ½ டேபிள் ஸ்பூன் இருக்குது. 7 டேபிள் ஸ்பூன் பசுப்பால் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து ரவுண்டாக பிடிச்சி எடுப்பேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச சைஸில் வந்து நீங்கள் இந்த குலாப் ஜாமுனை பிடிச்சி எடுக்கலாம் ரவுண்டாக. ஸோ இப்போ நான் அதில் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். ஒரு க்ராக்கும் இல்லாமல் நல்லா சில்கியாக அந்த வெளியில் வறுக்கணும். அப்படி உங்களுக்கு கிராக்ஸ் வந்துன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பசுப்பால் சேர்க்கலாம். ஸோ எந்த கிராக்கும் வராமல் இந்த நல்ல சில்கியாக இதை ரோலாக எடுத்து வச்சுருக்கிறேன் போலாயாக. நீங்கள் கொஞ்சம் பசுப்பால் உங்களோட கையில் சேர்க்கலாம் சில்கியாக வராட்டிக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மில்க் பவுடர் வந்து ஃபைன் பண்ணிலாட்டிக்கு நீங்கள் வந்து ஆங்கர் லக்ஸ் ஸ்ப்ரே அப்படியான மில்க் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த கிராக்கும் இல்லாமல் இதை உருட்டி எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த கையில் வந்து கொஞ்சம் பசுப்பால் நீங்கள் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான சைஸுக்கு இதை உருட்டி எடுங்கோ. பசுப்பால் தான் கைக்கு நான் போடுற காரணம் நல்லா சில்கியாக வெளியில் எந்த கிராக்கும் வராமல் இதுக்கு தான் நான் கொஞ்சம் பசுப்பால் சேர்க்குறது. ஸோ நல்லா சாஃப்டாக வரும் மேலே. இதில் வந்து நான் செய்த பேட்சில் வந்து 13 குலாப் ஜாமுன் வந்திருக்கு. இப்போ இதை நாங்கள் பொரிச்சு எடுப்போம். ஸோ அடுப்பை வந்து மீடியத்துக்கும் லோ ஹீட்டில் வச்சுருக்கேன். இந்த 2 இருக்குது. இப்படி ஒரு ஸ்டிக் எடுத்து
அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பபிள்ஸ் வருதில்ல, அப்படி சின்ன சின்ன பபிள்ஸ் வரைக்க இது பெர்ஃபெக்டான டெம்பரேச்சர் இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு. இது வந்து கூட ஹையில் விட்டிங்கன்னு சொன்னால் இது இந்த கலர் வந்து டக்குன்னு ப்ரௌன் ஆயிரும், வெரி கோல்டன் ப்ரௌன் ஆயிரும், மெட்ட உள்ளுக்கு வந்து அவிஞ்சிருக்காது. ஸோ இதை நாங்கள் இப்போ இதை பொரிச்சு எடுப்போம். ஸோ லைட்டான கோல்டன் ப்ரௌன் வரையும் பொரிச்செடுப்போம். ஸோ இப்போ இது பொரிஞ்சிட்டு இப்படி கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் இறக்கி எடுங்கோ. ஜாமுன் பொரிச்சா பிறகு நல்லா கூல் ஆகணும். என்று சொன்னால் ஹாட் சிரப்புக்குள்ளே போகிறது வந்து ரெண்டுமே ஹாட்டாக இருந்தேன்னு சொன்னால் இந்த குலாப் ஜாமுன் வந்து சூயாக போயிடும், அந்த பர்ஃபெக்டான பதம் அந்த டேஸ்ட் இருக்காது. ஸோ இப்போ நான் இந்த குலாப் ஜாமுன் வந்து நல்லா கூல் பண்ண வச்சுட்டு தான் இந்த ஹாட் சிரப் செய்ய போகிறேன். இதில் வந்து சீனி 200 கிராம் சீனி இருக்குது. இந்த சீனியை வந்து பிரம்பான ஒரு சாஸ் பேனில் போடுங்க. ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன், 3 ஏலக்காய் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 285 மில்லி லிட்டர் 285 மில்லி லிட்டர் தண்ணி இருக்குது. அடுப்பில் வச்சு மீடியத்துக்கு லோவில் வச்சு இதை காய்ச்சுவோம். இந்த சிரப்பு காய்ச்சறதுக்கு வந்து நான் இப்போ ஹீட்டை வந்து ஹையுக்கும் மீடியத்துக்கும் இடையில் விட்டுருக்கிறேன். இதில் வந்து 1.5 டீஸ்பூன் தேசிக்காய் புளி இருக்குது, இதையும் இதில் விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் காய்ச்சணும், கெண்ணையிலும் காய்ச்சறையில். தீனியெல்லாம் கரைஞ்சிட்டுது, இப்போ கொதிச்சு கொண்டு வருது. ஒரு 1.5 மினிட் to 2 மினிட்ஸ் வந்து இதை கொதிக்க விடுவோம். ஆகலம் திக்காக காய்ச்சிற சிரப் இல்லை, என்னென்னு சொன்னால் திக்காக காய்ச்சினீங்கன்னு சொன்னால் கட்டி ஆயிரும். இப்போ ஒரு 1 மினிட்டாக கொதிச்சு வந்துருக்கு. இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் இதில் வந்து 1/2 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் இருக்குது, இந்த ரோஸ் வாட்டர் இதில் விடுங்க. இன்னும் ஒரு நிமிஷம் வந்து இதை கொதிக்க விடுவோம். குங்குமப்பூ இருந்தால் நீங்கள் குங்குமப்பூவும் இதில் கொஞ்சம் போடலாம், நல்ல வடிவாக இருக்கும், அந்த ஃப்ளேவரும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இப்போ கொதிச்சு கொண்டிருக்குது, 2 மினிட்ஸ் ஆகிட்டு பொரிச்சு வச்சிருக்கிற குலாப் ஜாமுனும் ஆறிட்டு இப்போ அதையும் வந்து இதுக்குள்ள போடுவோம். ஓகே, இப்போ 2 மணித்தியாலம் ஆகிட்டு 2 ஹவர்ஸ் ஆகிட்டுது. இந்த இதுலேருந்து சோக் பண்ணி கொண்டிருக்குது. ஸோ உங்களுக்கே பார்க்க தெரியுது டபுள் இன் சைஸ் என்ன நல்லா ஊறிட்டுது இந்த சுகர் சிரப் எல்லாம். ஸோ இப்போ இது செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த குலாப் ஜாமுன் செய்து முடிஞ்சுது. நல்லா சாஃப்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குலாப் ஜாமுன் எல்லாம் செய்து முடிஞ்சது, சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து நிரா அஜய் ஃப்ரம் ஜெர்மனி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கன் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஏர்லியாக ஹாப்பி தீபாவளி நான் விஷ் பண்றேன். ஸோ மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.